மிஷனரியினுடைய வேலை என்ன? நற்செய்தி சொல்லுகிறதான் மிஷனரியினுடைய வேலை. தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு நற்செய்தியை அனுப்புகிறதுக்கு யாரை அனுப்பி தந்தார்? இயேசு கிறிஸ்துவை அனுப்பி தந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்து. யார் மூலம்? இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன நற்செய்தியை தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதன் நித்திய ஜீவனை இழந்து போய்விட்டான். நாம் அந்த இதை நம்ம பார்த்திருக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அப்ப எதையெல்லாம் இழந்து போனானோ அதையெல்லாம் திரும்பி நான் கொடுக்கிறேன் என்ற நற்செய்தி இயேசு கிறிஸ்து கொண்டு வரும். சுவாசிக்கிறீங்களா? அந்த நற்செய்தியை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து யாரிடத்துல சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்லுகிறார், சீசரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறார் நற்செய்தியை. என்ன? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நீங்க சாகவே சாவா என்று நான் ஆதியிலே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் நீங்க சாக மாட்டீங்க, நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களா இருக்கிறீர்கள் என்பதை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நற்செய்தியை சொல்லியிருக்கிறார். இதை யூதர்களிடத்திலே சொல்லுகிறார், சீசர்களிடத்திலே சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தார்? பிரதான கட்டளையை கொடுக்கிறார். நீங்க உலகம் முழுவதும் போங்க, உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை, நற்செய்தியை சொல்லுங்க. உங்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை இது எல்லாம் கொடுக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களை ஞானஸ்நான கொடுங்க. இப்ப தேவனிடத்திலிருந்து அதே சிந்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் மக்கள் மத்தியிலே வருகிறது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இந்த வேலையெல்லாம் ஊழியக்காரர் தான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம் தான் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டிருக்க வேண்டாம். நான் விசுவாசி தான், சாதாரண விசுவாசி தான் அப்படின்னு இருக்காதீங்க. நற்செய்தியை சொல்லுகிறதுக்கு நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொன்னார்ல சீசர்களுக்கு. யாரிடத்துல போய் சொன்னாங்க? பொதுமக்களிடத்துல போய் சொல்லுகிறாங்க, விசுவாசிகளிடத்துல போய் சொல்லுகிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்ய வேண்டும்? பிதா கொடுத்த கட்டளை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்துல கொடுத்த கட்டளையை சீசர்கள் நிறைவேற்றுகிறாங்க. சீசர்களுக்கு கொடுத்த கட்டளையை யார் நிறைவேற்றுகிறார்? நம்ம தாங்க. நற்செய்தி சொல்லுகிறதுக்கு நமக்குத்தான் உரிமை இருக்கிறது. நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற இந்த நன்மைகளை யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் தைரியமா போய் சொல்லுகிறோம், நான் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் பெற்றிருக்கிறேன், நான் இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நான் விடுதலை ஆக்கியிருக்கிறேன், இதுல அடிமையா இருந்தா என்னை கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார் என்ற நற்செய்தியை உலகத்தார சொல்ல மாட்டாங்க. நான் தான் சொல்லணும், நீங்க தான் சொல்ல வேண்டும். லூக்கா 19:10 என்ன சொல்லுது பாருங்க. அப்ப இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம கொடுத்து விட்டார், ரட்சிப்பை நமக்கு கொடுத்து விட்டார். நாம் தான் மற்றவங்களிடத்திலே போய் சொல்ல வேண்டும். தானியேல் இப்படி சொல்லுகிறார் 12ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். யார் சதா காலங்களையும் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிக்கக்கூடியவர்கள்? அநேகரை நீதிக்குள்ளாக உட்படுத்துகிறவர்கள், நீதிக்குள்ளாக வழிநடத்துகிறவர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய பாதையிலே வழிநடத்துகிறவர்கள். அவங்க செழித்திருப்பாங்க, அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, அவங்க உயர்ந்த நிலைமையில் இருப்பாங்க, அவர்கள் பிரகாசிப்பாங்க. நம்ம பிரகாசிக்கிறோமா? நம்ம பிரகாசிக்கணுமே என்ன செய்ய வேண்டும்? நீதிக்குட்படுத்துகிறதுங்கிறது என்னங்க? என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ரட்சிப்புகளாக நடத்துகிறது. இயேசுவினுடைய வழியிலே அவர்களை மனம் திரும்ப செய்து இயேசுவினுடைய வழியிலே நடத்துகிறது தான் நீதியின் பாதையிலே நடத்துகிறது. அப்படி நாம் நடத்தி இருக்கிறோமா? அப்படியானால் நாம் மற்றவங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறவர்களா இருப்போம், நாம் நீதிக்குள்ளாக வழி நடத்தவர்களா இருப்போம். நம்மை பார்த்து மற்றவங்க நம்மை பின்பற்றி வருவாங்க. இப்போ உங்களை பார்த்து எத்தனை பேர் பின்பற்றி வந்தாங்க சொல்ல முடியுமா? நீதிமொழிகள் 11:30 பாருங்க. இப்ப சுவிசேஷ வேலை, நற்செய்தி வேலை நாம் செய்தாக வேண்டும்.
நீதிமான்களுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். யார் ஞானம் உள்ளவர்கள்? ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். நான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதோ ஸ்டேஜில் நின்று இருக்கிறோம். ஆனால் அதுக்கு மேல போனோம்னா கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால கர்த்தரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நான் மற்றவர்கள் நீதியின் பாதையிலே நடத்த வேண்டும். மற்றவர்களுடைய ஆத்மாக்கள் மேல நமக்கு பாரம் இருக்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்மாக்கள். நீங்க வெளியில நின்று நம்ம வண்டியில போகும் பொழுதோ அல்லது நின்று பார்த்தீங்கன்னா ஜனங்கள் போய்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தா இவங்க எல்லாம் பரலோக ராஜ்யம் வந்து சேருவாங்களா தோணுமா? என்ன வேகமா போறாங்க, என்னத்தை சாதிக்க போறாங்க, இந்த பக்கம் போறாங்க இந்த பக்கம் போறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக சிந்தித்திருக்கிறோமா? இவங்களுடைய நோக்கம் தான் என்ன? இவங்கள் லக்கு தான் என்ன? இவங்களோட கனவு தான் என்ன? எண்ணத்தை நான் இந்த உலகத்தில் இருந்து சம்பாதித்து நாம் கொண்டு போக போகிறோம். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாள். தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினார். அவனுக்கு ஒரு லாபமுமே கிடையாது. ஆத்மாக்களுக்காக நம்ம தான் பாரப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மாவை மீட்டுக் கொண்டார். நித்திய மரணத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். நித்திய ஜீவனுக்கு உட்படுத்தி விட்டார். சமாதானம் இல்லாத நமக்கு சமாதானத்தை கொடுத்து விட்டார். ஆரோக்கியம் இல்லாத நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டார். நம்ம நல்லா இருக்கிறோம். எனக்கு இயேசு கிறிஸ்து இந்த இதுல குறை வச்சுட்டாரு எதாவது சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்த நம்பி வந்து நான் வெட்கப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? வேதத்துல இப்படி இருக்குது. நான் என் வாழ்நாள்ல நீதிமான்கள் அப்பத்துக்காக இறந்து திருகிறதை நான் பார்த்ததே இல்லை அப்படி. அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமானால் மற்ற ஆத்மாக்கள் மேல நமக்கு தாகம் வர வேண்டும், பாரம் வர வேண்டும். ஆத்ம தாகத்தை தாரமை என்று கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். அதுக்காக அந்த ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாங்க பண்ணையில ஜெபிக்கும் போது ஒவ்வொரு காரியத்துக்காக சொல்லி 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 நாங்க ஜெபிப்போம். பாவத்துக்குள்ளாக அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக என்னென்னலாம் பாவம் இருக்குதோ அந்த பாவத்தை எல்லாம் சொல்லி இதில் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீ ரட்சிக்க வேண்டும். விக்கிரக ஆராதனையிலே அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும். இருளான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துமாயா என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த ஜெப விண்ணப்பமானது புதிதாக வந்து கொண்டே வாரத்தோடு ஜெபிப்போம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபிப்போம், அதிகாரிகளுக்காக ஜெபிப்போம். இந்த தாகம் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவரே அந்த ஆத்மாவை சந்திங்க. அவர்களிடத்துல பேசுகிறதுக்கான வாய்ப்பை தான். அவர்களுக்கு இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மாற்றித்தார். ஆத்மா பாரத்தோடு நீங்க ஜெபிப்பீங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்படும். நீங்க போய் பேசுறீங்கன்னா கூட அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? சிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில கிறிஸ்தவர்கள் அவங்க இந்த வேதத்தை குறிச்சு வேதம் தெரியும், ஆனா ஒரு வேதத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடம், இருளான இடம். மற்ற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படித்தான் அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. என்னுடைய அண்ணன் மகன் அவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் போன மாதத்துல ஜனவரி மாதத்துல அவங்களை கூப்பிட்டு இங்கேயே நீங்க பைபிள் ஸ்டடி நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆத்மா தாகத்தோடு அவர்களுடைய இனஜன பந்துக்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த வாரத்தோடு ஜெபித்த ஜெபத்தினுடைய விளைவு அவங்களை கூப்பிட்டு அங்கு இருக்கக்கூடிய ஒரு பெந்தேகோஸ்தே சபை என்ன செய்திருக்கிறது, நீங்க தாராளமாக இந்த சபையை நீங்க பயன்படுத்தி. ஒரு நபர் ஜெபித்த ஜெபம் ஏறக்குறைய 30 பேர் அந்த இடத்துல வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறாங்க. நான் இவ்வளவு நாளா நாங்க இருளுக்குள்ள தான் இருந்தாங்க. இவ்வளவு காரியம் ஆரம்பம் தான் இருப்போம். அப்போ இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள் என்று தீர்க்கதரிசி சொன்னார். அதை இயேசு கிறிஸ்து இருள் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். சீசர்கள் வெளிச்சத்தை காட்டினார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. சீசர்களை பாருங்க. சீசர்கள் என்ன சொல்லி இருப்பாங்க? யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. உங்க ஜாதி ஜனத்துக்கு, உங்களுடைய இளைஞன பந்துகளுக்கு, உங்களுடைய ஊருக்கு நீங்க தான் வெளிச்சத்தை காட்டுகிறோம், நீங்க தான் ஒளியை காட்டுகிறோம், பிரகாசிக்கக்கூடியவர் நீங்க தான் என்று சொல்லி இருப்பார்கள்ல. அப்ப நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமா? ரோமர்கள் நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவே மாட்டேன். நற்செய்தி நான் பெற்றிருக்கிற இன்பத்தை, நான் பெற்றிருக்கிற அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்லுகிறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். முன்பு யூதரிலும் முதல் யூதரிலும் பின்பு கிரேக்கர் ஜாதியை சார்ந்தவர்களும்
விசுவாசிக்கிறவன் இந்த இந்த ரெண்டு இனத்தார் இடத்துல யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு, அவர்கள் ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இப்ப யூதர்களும் கிரேக்கர்களும் ரட்சிக்கப்படுகிறதுக்கு எது தேவ பலனாய் இருக்கிறது? சுவிசேஷமாகிய நற்செய்தி அவர்களுக்கு தெய்வ பலனாக கிடைக்கிறது. அப்ப தெய்வ பலன் இல்லாத இருக்கிறவர்களுக்கு, நிம்மதி இல்லாத சந்தோஷம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு, இருள் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம வெளிச்சத்தை காட்ட வேண்டும் என்றால் நற்செய்தியை சொல்ல வேண்டும். அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சுவிசேஷத்தினால் என்ன வெளிப்படுத்தப்படுகிறது? தேவன் நீதி, தேவனுடைய கிருபை, தேவனுடைய குணாதிசயம், தேவன் நம்ம மேல காட்டக்கூடிய அன்பு வெளிப்படுகிறது என்று சொல்லு. அப்ப நற்செய்தி சொல்லலைன்னா தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து சொல்லலைன்னா தெரியுமா? அன்புக்கு இலக்கணம் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒண்ணுதான் அந்த லவ்ங்கிறது மட்டும்தான் தெரியும். உலக பிரகாரமா இருக்கிற நேசம், ஆணும் பெண்ணும் நேசிக்கிற அந்த நேசம் தான் தெரியும் ஒழிய தெய்வீக அன்பை குறித்து அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தாய் பிள்ளைகளிடத்துல காட்டுகிற அன்பு வேற, பிள்ளைகள் தகப்பனிடத்துல காட்டுகிற அன்பு வேற, நண்பர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அன்பு வேற. ஆனால் தேவன் மக்களிடத்துல காட்டுகிற அன்பு வேற. அந்த அன்பு தியாகம் உள்ள அன்பு. நாம் ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கிறதுக்காக உலக பொருள்களை நாம் செலவு செய்து, நேரத்தை செலவு செய்து, பிரயாசத்தை செலவு செய்து ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர்றது. அந்த ஆத்மா பாரத்தோடு நாம் செயல்படுவோமா, நிச்சயமாக அநேகரை அழிவுக்கு போகிற ஜனங்களை மீட்டெடுத்து நித்திய ஜீவனுக்குள்ளாக வழி நடத்தவர்களாக. நான் அடிக்கடி எல்லா இடத்திலையும் சொல்லுகிறது, என்னுடைய மேத்ஸ் மாஸ்டர் எனக்காக செலவு செய்தார். எனக்காக மட்டுமல்ல, ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்டுகளுக்காக செலவு செய்தார். அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியல ஏன் செலவு செய்தார். நாங்கள்லாம் ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும், வாலிப பிராயத்திலே இவர்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும் செலவு செய்தார். ஒருத்தராவது கேட்டு போகல. எல்லாமே ஊழித்திருப்பான். பிரயாசத்தை செலவு செய்தார், பண காசு செலவு செய்தார், எத்தனையோ தியாகங்களை பண்ணினார். அவன் நேரில் சந்திக்கும் போது சொல்லுகிறார், ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லு, என்னுடைய ஸ்டூடெண்ட் என்னவா இருக்காரா தெரியுங்களா? தன்னுடைய சக டீச்சர்கள் முன்னாடி என்னை உட்காரப்பா டீச்சர்ஸ் ரூம் இருக்குல்ல, அதில் உட்கார வச்சு சொல்லுகிறார், உட்காரப்பா. என்ன செய்யறாரு தெரியுங்களா? கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிறார். அவரை பாஸ்டரா இருக்கிறார். அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்து அவருடைய உள்ளம் பொங்கி அவர் சொல்லுகிறார். சந்தோஷத்துல அவர் களி கூறுகிறார். மற்றவங்க இடத்துல எல்லாம் சொல்லி சந்தோஷம். இதே காரியத்தை தான் பரலோகத்திலே நம்மை குறித்து சொல்லுவார். விசுவாசிக்கிறீங்களா? என்னோட பிள்ளை சாதாரணமான விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளை என்னை குறித்து சாட்சி சொன்னாங்க, என்னை குறித்து சுவிசேஷத்தை நட்டி சொன்னாங்க. அவர்களும் மூலம் ரட்சிக்கப்பட்டு என்னை ஏற்றுக்கொண்டு வந்த பிள்ளைகளை இதோ இருக்கிறார்களே என்று சொல்லி நம்மை குறித்து பெருமையாக அங்க பேசுறார். அது நமக்கு இப்ப தெரியாது, இப்ப என்ன ரிவார்டு கிடைக்கும்னு தெரியாது. ஆனா பரலோக ராஜ்யத்திலே நமக்கு ரிவார்டு. ஆத்மா வெறும் கையனாக நாம் இடத்துல வர முடியாது. ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தித்தான் நான் உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக வர முடியும். தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருங்க. வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்ற வேலையில அவர் கொடுப்பார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20-21. பிரயோஜனம், உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கிற காரியத்தை ஒன்றுமே நாம் மறைத்து ஒழித்து வைக்கவில்லை. வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து நற்செய்தியை சத்தியத்தை உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்துக்கு மனம் திரும்புதலை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் என்று சொல்லும். பாரபட்சமே காட்டவில்லை. யூதர்களுக்கு சொல்லுகிறார், கிரேக்கருக்கு சொல்லுகிறார், புறஜாதிகளுக்கு சொல்லுகிறார், நற்செய்தியை சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் நமக்கு முன்மாதிரியா இருக்க. 8ஆம் அதிகாரத்துல வரும் 4வது வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார். யாரு பிரசங்கித்தார்கள்? சபைக்கு பிரச்சனை வந்துடுது. இயேசு கிறிஸ்துவை வணங்க கூடாதுன்னுட்டான். இயேசு கிறிஸ்துவ வணங்குறவங்க எல்லாம் தண்டிக்கப்படக்கூடியவங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சபையில பிரச்சனை வந்துடுது. சபை சிதறடிக்கப்படுகிறது. எது சிதறடிக்கப்பட்டது? சபை சிதறடிக்கப்பட்டது. அப்ப சபையில யார் இருக்கிறா? விசுவாசிக்கு போனவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? சுவிசேஷ வசனத்தை பிரசங்கிக்கிறார். அங்கதான் எங்களுக்கு இடம் இல்ல, சிதறடிக்கப்படுறாங்க. எல்லா இடத்துக்கும் போறாங்க, பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் போறாங்க.
அங்க போனவங்க தாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற சத்தியத்தை, தாங்கள் பெற்றிருக்கிற அனுபவத்தை அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறார். இதை நாம் கவனத்துல வைக்க வேண்டும். நம்ம இத ஒரு ஊர்ல இருந்துட்டு மற்றொரு ஊருக்கு போறோம்ல, எங்கே போனாலும் நம்முடைய வேலை என்னவென்றால் சத்திய சுவிசேஷத்தை நாம் சொல்லுகிறது. பிரசங்கம் வேற, நற்செய்தி சொல்லுகிறதுங்கிறது வேற. ஒரு நல்ல செய்தி சொல்றேங்க அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு குட் நியூஸ், அது என்னன்னா வாழ்க்கைக்குரிய காரியம் சொல்லுகிறோமா மற்றவங்களுக்கு. அங்க போய் வேலை செய்ததை குறிச்சு சொல்லல, அங்க போய் எப்படி அவங்க சூழ்நிலையெல்லாம் ஜமாளிச்சாங்கன்னு சொல்லல. அவங்க பிரதான வேலை என்னவென்றால் போய் எல்லா இடத்திலும் போய் சிதறடிக்கப்பட்டு அங்க எல்லாம் போனவங்க நற்செய்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இங்க என்ன நடந்தது? எருசலேம்ல சிதறடிக்கப்பட்டாங்க, உபத்திரம் வந்தது, பிரச்சனை வந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தல. சரி, நம்ம விடுதலையா கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் என்று போராட்டங்களை எல்லாம் சத்திய சுவிசேஷத்தை சொல்றாங்க. நமக்கு அப்பொழுது இருந்த சூழ்நிலை வேற, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை வேற. நம்ம எங்கெங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் நற்செய்தி சொல்லுகிறது தான் நம்ம போறோம். நம்முடைய நோக்கம் வேறையா இருக்கலாம், ஆனால் மேலான நோக்கம் என்னவென்றால் சத்திய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது. 5ஆம் அதிகாரம் 42வது வசனம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கிக்கிறார்கள். சீசர்கள் என்ன செய்யறாங்க? வீடுகள் தோறும் போறாங்க. வீடுகள் தோறும் போய் உட்கார்ந்து எதை பிரசங்கிக்கிறார்கள்? இயேசுவே கிறிஸ்து. அப்பன்னா என்ன அர்த்தம்? யூத ஜனங்கள் எல்லாம் இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருந்தா எல்லாம் சாதாரண மனிதனை போலதான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப யூத ஜனங்களுடைய கண்ணை திறக்கிறதுக்காக என்ன சொல்றாங்க? இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லுகிறாங்க. அப்ப கிறிஸ்துவ என்றால் என்ன பொருள்? யூத ஜனங்களுக்கு தெரியாது. இவர்தான் மேசியா, இந்த கிறிஸ்து, இந்த இயேசுதான் மேசியா என்று அவங்களை பிரசங்கிக்கிறாங்க. மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அபிஷேகம் அவருக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் எனக்குள்ளாக வர வேண்டும் என்றால், அவருக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதங்கள், அவருக்குள்ளாக இருக்கிற வல்லமைகள் எனக்குள்ளாக வர வேண்டும் என்றால் அவரை நான் கிறிஸ்து என்று நான் அக்செப்ட் பண்ண வேண்டும், அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யூதர்கள் மறுக்கிறாங்க. நற்செய்தி என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, நமக்காக எல்லாத்தையும் செய்துட்டாரு, பிதாவுடைய சித்தத்தை வெளிப்படுத்திட்டாரு. ஆனா யூத ஜனங்களுக்கு இன்னும் தெரியல. நம்ம யூத ஜனங்களை மட்டும் பேசக்கூடாதுங்க, நம்ம இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஜனங்களை பத்தி பேச. கிறிஸ்தவ ஜனங்க என்ன சொல்றாங்க? நாங்க கிறிஸ்தவம்னு சொல்லிட்டாங்க. ஆனா கிறிஸ்தவர்களா? கிறிஸ்துவின் சபை என்று ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? கிறிஸ்துவின் சபையார் அப்படின்னு. ஆனா கிறிஸ்துவ மட்டும் பேச மாட்டான். கிறிஸ்து எதற்காக வந்தாருன்னு மட்டும் பேச மாட்டான். ஈவன் பாட்டே பாட மாட்டான், கைதட்ட மாட்டாங்க, ட்ரம் அடிக்க மாட்டான், கிறிஸ்துவை வெளிப்படுத்த மாட்டான். இங்கே இயேசுதான் கிறிஸ்து என்று பிரகடனப்படுத்துறான். அதான் நற்செய்தி. அவர் இரட்சகர், அவர் மீட்பர், அவர் மேசியா என்ற காரியத்தை சத்தியத்தை சொல்றாங்க. நம்ம சொல்றதுக்கு பயங்கரமா எதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை எதுக்கு கொடுத்திருக்கிறார்? இந்த வாய்ப்பெல்லாம் எதுக்காக கொடுத்திருக்கிறார்? இந்த சௌரியத்தெல்லாம் எதுக்காக கொடுத்திருக்கிறார்? இந்த வசதி வாய்ப்பெல்லாம் எதுக்காக கொடுத்திருக்கிறார்? நாம் இந்த உலகத்திலே சொகுசாக வாழ்கிறதுக்கு மட்டும் அல்லைங்க, அநேக ஆத்துமாக்களை கர்த்தரண்டை கொண்டு வருவதற்கு தான் கொடுத்திருக்கிறார். வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்களா? எதற்காக? இப்ப நான் கம்பெனியில வேலை செய்து எதற்காக அந்த கம்பெனியில நான் போய் சேர்ந்தேன்? அங்க போன பிறப்படம் தான் தெரியுது. அங்கே மக்கள் மத்தியிலே, புறஜாதிகள் மத்தியிலே சாட்சியாக நிக்கிறது கர்த்தர் விஷயம். ஆத்த மக்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. இனி அநேகர் அங்க வந்து பெருநை கம்பளத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சபை தான் இருந்தது. இப்போ 20க்கு மேல எங்க சபை. நாங்க கம்பெனி விட்டு வெளியில வந்த உடனே ஃபுல் காஸ்பல் சபை என்று இருக்குது. அங்க போய் நாங்க ஜெபம் பண்ணுவோம். அடுவரி இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஃபேக்டரிக்குள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மில்லில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறியா இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபித்திருக்கிறோம். விசுவாசிகளாக ஒன்று கூடி உள்ளே பேசிக்கொள்ளுவோம். நீங்க இந்த இடத்துல வந்துருங்க. அந்த ஆத்மா பாரத்தோடு ஜெபித்த ஜெபந்தான் இப்ப அநேக சபைகள் உருவாகி அநேக விசுவாசிகளா இருக்கிறாங்க. ஒரு சிலர் எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்களா? எந்த சபைக்கு போறீங்க? பெந்தேகோஸ்தே சபைக்கு போறேன். அவங்க குடிகாரவங்க, அவங்க எல்லாம் மாத்தவே முடியாது, ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்க கம்பெனிக்கு உள்ள வரும்போதே வாசமடிக்கு பக்கத்துல நிக்க முடியாது. அப்பேற்பட்டவங்களால் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. எப்பொழுதோ நாம் பாரத்தோடு, ஆத்மா பாரத்தோடு ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டே நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போமான, இருக்கிற இடத்துல இருக்கிற பகுதியில நாம் ஜெபித்து கொண்டு இருப்போமானால் ஆத்மாக்களை ரட்சிக்கிறது நம்ம அல்ல, கர்த்தர் அவர்களை ரட்சிப்புகளாக நடத்தும்.
ஏசாயா 49:8. இன்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்தில் நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணின் நாளில் உமக்கு உதவி செய்தேன். நீ பூமியை சீர்படுத்தி பாழாய்க்கிற இடங்களில் என்ன சொல்றாரு? இது தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட வசனம். வாசிங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணைய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீ பூமியை சீர்படுத்தி பாழா கிடக்கக்கூடிய இடங்களை சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் பிரவேசி. இது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ரட்சணிய நாளிலே என்று சொல்ல, ரட்சிக்கப்படக்கூடிய நாளிலே ரட்சிப்பின் நற்செய்தி சொல்லக்கூடிய இடத்திலே சொல்ல வேண்டிய கடமை நம்முடையது. அழிந்து போக கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கக்கூடியது நம்முடைய கடமை. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 6:2 பாருங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது, யூத ஜனங்கள் மத்தியிலே நடந்தது, இயேசு கிறிஸ்து மேல் நடந்தது. இப்பொழுது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிற காலம்னா சாதகமான சூழ்நிலை. இனிமேல் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. சாதாரணமாக நற்செய்தி சொல்லுகிறதுக்கான சாதகமான நேரங்கள் இது. இந்த நேரத்திலே நாம் மௌனமாய் இருப்போமானால் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக யார் பரிதவிப்பார்? அழிந்து போகிற ஆத்மாக்களை யார் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருவார்? இந்த ஆத்மா பாரத்தோடு, இந்த ஆத்மா தாகத்தோடு, விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு நாம் செய்வோமானால் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது கர்த்தர். நம்ம உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தா போதும், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். விசுவாசிக்கிறீங்களா? மத்தேயு 9:36, 37, 38. அவர் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேலும் மனதுருகி தன்னுடைய சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல். ஜனங்களை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துக்கு என்ன வருது? எப்படி இருக்கிறாங்க? மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறாங்க, திசைகிட்டு திரிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் தோய்ந்து போனாங்க. அப்படின்னா மனம் விட்டு போயிட்டு, சோர்ந்து போயிட்டாங்க, நம்பிக்கையே இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? மனதுருகிறார். இந்த மனதுருக்கம் நமக்குள்ளாக வர வேண்டும். இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியத்திலேயே மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எதுவென்றால் மனதுருக்கத்தின் ஊழியம். அந்த மனதுருக்கம் நமக்குள்ள வந்துட்டுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெபிக்கும் போது கண்ணீர் வந்துடும். அந்த கண்ணீரோடு நாம் ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போமானால் நம்ம இளைஞனம்பத்துக்களுக்காக, நம்ம கூட பிறந்தவங்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, அவங்களுக்காக ஜெபம். நம்ம அந்த ஜனங்களை நம்ம கிறிஸ்துவண்டை கொண்டு வரும், நற்செய்திக்குள்ளாக கொண்டு வரும். நீங்க செய்து பாருங்க, அவர்கள் எல்லாம் ரட்சிப்படைந்து அவர்களை தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறும். இந்த ஆத்மா பாரத்தோடு கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதா இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப நாட்கள் என்கிறது என்ன, காலம் என்கிறது என்ன? நாட்கள் என்றால் இந்த நாட்கள், டேஸ். காலம் என்ன? டைம். இந்த டைமை நம்ம பயன்படுத்திக் கொள்ள, இந்த சீசனை நாம் பயன்படுத்திக் கொள்ள, இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள. ஏனென்றால் காலம் கொடிதாக இருக்கிறது, கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கு. லூக்கா இப்படி எழுதுகிறார் 6ஆம் அதிகாரத்தில் 12-18. ராம் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த உடனே சீசர்களை வரவழைத்து தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இப்ப என்ன செய்யறாரு? ராமனு ஜெபம் பண்ணார்ல, எதற்காக ஜெபம் பண்ண? ஜெபம் பண்ண முடிச்சுட்டு என்ன செய்யறாரு? சீசர்களை அவர் ஏற்படுத்துகிறார். இவர்கள் எல்லாம் சீசர்கள். எதுக்கு?
சுவிசேஷத்தை சொல்லுகிறதுக்காக நற்செய்தி, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவன் என கொடுத்திருக்கிற நற்செய்தியை, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உங்களுக்கு அழிவு கிடையாது, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, உங்களுக்கு மீட்பு உண்டு, பரம கானானுக்குள்ளாக நீங்க போக முடியும் என்ற நற்செய்தியை சொல்லுகிறதுக்காக சீசர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். நம்மை எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார்? வேற ஏதாச்சும் நோக்கம் இருக்குங்களா? அது ஒரே நோக்கம்தான். அவருடைய திட்டத்தை, நற்செய்தியை நாம் மற்றவங்களுக்கு சொல்லுகிறதுக்காகத்தான் தேவனாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி, சுதந்திரவாளியாக மாற்றி, அபிஷேகத்தை கொடுத்து, வசதி வாய்ப்புகளை கொடுத்து, தாளந்துகளை கொடுத்து, திறமைகளை கொடுத்து அவர் நம்மை இப்பொழுது வைத்திருக்கிறார் என்றால் ஒரே ஒரு நோக்கம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது. யோவான் 4ஆம் அதிகாரத்துல 35வது வசனம். அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்க சொல்லுகிறது இல்லையா? இன்னும் நேரம் இருக்குது, நாள் இருக்குது, இன்னும் காலம் செல்லும் அப்படின்னு சொல்றது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் அறுப்பு, இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்து செழித்து இருக்கிறது. உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார். இங்க விவசாயத்தை சொல்லி சொல்றாரு, அறுப்புக்கு வேலையாட்கள் வேண்டும், நல்ல விளைஞ்சு கிடக்குது அப்படின்னா சத்தியத்தை அறியாதவர்கள், இயேசுதான் கிறிஸ்து என்று அறியாத இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர் மூலம் தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது என்பதை, அவர் மூலம் தான் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை அறியாது இருக்கிறாங்க. அவர்களிடத்திலே போய் நீங்க சத்தியத்தை சொல்லுவீர்களானால், அவர்களிடத்திலே போய் நற்செய்தியை சொல்லுவீர்களானால், அந்த ஆத்துமாக்களை அறுவடை செய்து தேவனுடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்த்த முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த உதாரணத்தை வைத்து சொல்லுகிறார். வயல் நிலம் விளைந்து இருக்கிறது என்று சொன்னால் என்ன? அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நற்செய்தியை சொல்லி விதையை விதைத்து, அந்த விதைங்கிறது என்ன? வசனம், கர்த்தருடைய வசனம். அந்த விதையை விதைக்க வேண்டிய கடமை நம்முடையது. விளைய செய்வார் அவர். மந்தையிலே ஆட்கள் வந்து சேர், சபையிலே ஆட்களை வந்து சேர். அவங்களே இப்போ அங்க சிங்கனூர்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்ப நாங்க எந்த சபைக்கு போறோம், எல்லாம் ஸ்டெடியெல்லாம் முடிச்சுட்டு வரப்ப தீர்மானம் பண்ணுங்க. அது ஆவிக்குரிய சபையாக இருக்கு. அவங்களே வர ஆரம்பிக்கிறாங்க. மந்தையிலே ஆடுகள் இல்லாத மந்தையாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் தானே, அவருக்கு என்ன ஆதங்கம் தெரியுங்களா? இந்த மந்தையில் இல்லாத ஆடுகள், வெளியிலே எத்தனையோ ஆடுகள் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆடுகள் எல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று அவர். அப்போ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற, தோய்ந்து போய் இருக்கிற மேய்ப்பன இல்லாத ஆடுகளை குறித்து அவர் கவலையுள்ளவராக இருக்கிறார். தன்னுடைய மந்தையிலே வந்து மேய்க்க, இந்த சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும், இந்த சத்தியத்திலே அவர்களை வளர வேண்டும். அவர்களும் மற்றவர்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஆத்மா ஆதாய வீரர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நல்ல சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்குள்ளாக நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லு. 5வது வசனம், 5லிருந்து வாசம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. இந்த 7 பேரை எப்பேற்பட்டவங்களா இருக்கிறாங்க? அவங்க பரிசுத்தாவியில நிரப்பப்பட்டிருக்கிறாங்க, விசுவாசம் இருக்குது, நல்ல சாட்சி இருக்கு. இவங்களை தெரிந்து அவர்களை ஊழியத்துக்கென்று பிரித்து அவர்களை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த காரியங்களை ஆசீர்வதித்து